விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அரசு பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது? உடனடியாக அங்கு தேவையான அதிகாரிகள் வந்திருக்கிறார்களா? என்ன நிலவரம்? ஜெனிஃபர், அருப்புக்கோட்டை அருகே தென்பாளைய கிராமத்திலிருந்து அரசு பேருந்தானது பள்ளி மாணவ மாணவியர் அதிக அளவில் பயணித்திருக்கக்கூடிய அந்த பேருந்தானது தென்பாளைய கிராமத்திலிருந்து அருப்புக்கோட்டை நோக்கி இன்று காலை சென்று கொண்டிருந்தது. புலியூரான் கிராமத்தில் அந்த பேருந்து புலியூரான் கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போதுதான் எதிரே வந்த சரக்கு லாரி நேருக்கு நேர் அரசு பேருந்தில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். சம்பவம் அறிந்து சென்ற போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் உதவியோடு காயமடைந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியரை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 4 மாணவியருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த குறுகிய சாலையில் அதிவேகத்தில் சரக்கு லாரி வந்ததே விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சரக்கு லாரி ஓட்டுநரை பிடித்து தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சாலை பகுதி மிகவும் குறுகலான பகுதியில் அதிக அளவிலான சரக்கு வாகனங்கள் வருகிறது. அதுவும் அதிவேகத்தில் வருவதன் காரணமாக இந்த சாலை பகுதியில் அடிக்கடி இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய கிராம பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விபத்தானது அந்த கிராம பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த காயமடைந்த மாணவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஜெனிஃபர், அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்பதை நமது விருப்பமும். விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.